என்ன தமிழ், நீயும் என்கிட்ட பேச மாட்டியா? என் மேல கோவமா இருக்கியா? கோவப்படாம எப்படி இருக்க முடியும் ஜனாமா? நான் இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன். அதையும் மீறி நீங்க சொன்ன வார்த்தைக்காக தான் நான் மனமேடையிலே போய் உட்கார்ந்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? இந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் என்னை எதிரியா பாக்குறாங்க. சிபி சார் என் கூட வாழவே முடியாதுங்கிறதுல உறுதியா இருக்காரு. அப்படி இருக்கும்போது எதுக்குமா இந்த வாழ்க்கை? இன்னொருத்தைய லவ் பண்ண வர போய் எனக்கு கட்டி வச்சு இது எனக்கு எந்த வகையிலமா சரியா இருக்கும்? எல்லாருக்கும் நல்லது சொல்றேன் நீங்க, எனக்கு மட்டும் ஏமா இந்த தப்பு பண்ணீங்க? எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குமா? என்னால வெளிப்படையா அழக்கூட முடியல. தமிழ், சிபி சம்யுக்தாவை லவ் பண்ணிட்டு இருந்தான்னு நீ நம்புறியா? சிபி சம்யுக்தாவை லவ்வே பண்ணல, சம்யுக்தாவும் சிபிய லவ் பண்ணல. சம்யுக்தா சொத்துக்காக தான் நடிச்சிருக்கான்னு நீயே சொன்னல. சிபி உன்னதான் லவ் பண்றான், உன்னை மட்டும்தான் லவ் பண்றான். அத சிபியாலேயே மாத்த முடியாது. இல்லம்மா, சிபி சார் என்ன வெறுத்து ஒதுக்குறாரு. என்ன வெறுப்பா மட்டும்தான் பாக்குறாரு. அது தற்காலிகம் தான் தமிழ். ஏன்னா சிபியோட கோவமும் சிபி நினைச்சது நடக்கலையேங்கிற ஆற்றாமையும் தான் சிபிக்குள்ள இருக்கிற காதலை மறைச்சிட்டு இருக்கு. அத சிபி சீக்கிரமே உணர்வான் தமிழ். நீ சிபிய மனசார லவ் பண்ணல, அத உன்னால மறுக்க முடியாதுல்ல? இல்லம்மா, இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு ஒரு நிலைமையும் இல்ல. நேத்து இருந்ததை விட இன்னைக்கு உன் வாழ்க்கை பெட்டரா தான் மாறி இருக்கு. உண்மையா நேசிக்கிற ரெண்டு பேர் சேரணுங்கிறது தானே விதியா இருக்கணும். சொத்தையும் பணத்தையும் மட்டுமே நோக்கமா வச்சிருக்கவங்க ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நான் எந்த அளவுக்கு முனைப்பா இருந்தனோ அதே அளவுக்கு கடவுளும் முடிவா இருந்திருக்காரு. அதனாலதான் சம்யுக்தா தப்பானவங்கிற விஷயம்